Hi everyone, 11th standard chemistry ki last day night நான் மூணு விதமா சொல்றேன்ப்பா. 60 மார்க் 70க்கு எடுக்கணும்னா சொல்றத படிச்சீனா 60க்கு மேலே எடுக்கலாம். 65 கூட எடுக்கலாம். 50 மார்க் எடுக்கணும்னா இந்த மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது மட்டும் படிச்சீனா 50 மார்க் எடுக்கலாம். 50 மார்க் எடுக்கணும்னாலும் 60 மார்க் எடுக்கணும்னாலும் என்ன மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் 1 மார்க் புக் பேக் படிச்சாதான். 1 மார்க் கஷ்டமா இருக்கு. ரொம்ப 25 20லாம் இருக்குனா ஒண்ணுமே பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி வந்து 1 மார்க் அப்படி தான் இருக்கும். நீ கொஞ்சம் மெனக்கெட்டு படிச்சீனா 13 புக் பேக் வரும். 13லேருந்து 14 புக் பேக் வரும். ஸோ நீ புக் பேக் 1 மார்க் ஒழுக்கமாக படிச்சினாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பாஸ் கிட்ட வந்துடலாம். ஓகே, இப்போ நான் எல்லாம் சொல்லிடுறேன். யூனிட் 1ல் இந்த 6 கொஸ்டின் தவிர்க்கவே முடியாது தம்பி, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 42 43 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 31 40 மட்டும் 5 மார்க், மீதி எல்லாம் 2 மார்க் மார்க். இப்போது சொல்கிறேன், 60க்கு மேலே எடுக்கணும்னா நீ வந்து எல்லாம் இந்த போர்டில் நான் எழுதியிருக்க எல்லாமே நீ படிக்கணும். ஒரு 50 மார்க் போதுன்னா அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணதை மட்டும் படித்தா போதும். போர், பாஸ்லேஜ், லிமிட்டேஷன், டி ப்ரோக்லே, ஹைன்சன்பர்க் பிரின்சிபல், குவாண்டா நம்பர் அண்ட் டைப்ஸ். இது வந்து 5 மார்க்கில் டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் 5 மார்க். இது 3 மார்க். ஹைன்சன்பர்க் பிரின்சிபல், ஹைன்சன்பர்க் தத்துவம்னு சொல்லணும். குவாண்டம் எண்கள் அதோட வகைகள் பார்த்துக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக இது படித்து தான் ஆகணும் புக்கின்ல. இது யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுலிங் மெத்தட்னு ஒரு கொஷின் இருக்குது. இது 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதே மாதிரி பவுலிங் ஸ்கேல். ஸோ இது போக இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் படித்தா நல்லது. எனக்கு தெரிஞ்ச அந்த மஞ்சள் கலர் மட்டும் படிச்சிங்கன்னா 45லேருந்து 50 எடுக்கலாம். யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 44 வந்து 5 மார்க்கு. ஆர்த்தோபேரா அந்த H2O2 O2 H2. அப்புறம் இதெல்லாமே 2 மார்க் மார்க்கில் ஏபின்னு போட்டு கேட்கலாம். இந்த 5 மார்க்கு கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக கேட்க மாட்டான், ஏபின்னு போட்டு தான் கேட்பான். ஸோ அதனால் உஷாராக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். 36 41 படிச்சிங்கனாலும் சந்தோஷம். யூனிட் 4ல் புக்கின்னும் இருக்குது. புக்கினில் 2 கேள்வி இருக்குது. டிரிட்டியம் ப்ரிப்ரேஷனும் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட பயன்பாடுகள் 5 மார்க்கில் கேட்பான். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நீ லா படித்தே ஆகணும். என்னென்ன லா இருக்குது? பாய்ஸ்லா, சார்லஸ்லா, கை, லூசேக்லா, டெல்டன்லா, அவகட்ரோலா, கிராம்ஸ்லா படித்து தான் ஆகணும். லா மட்டும் படிக்கிறீங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 5 மார்க்கு. வேண்டர்வால்ஸ் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் 5 மார்க்கு. 37வது முடிஞ்சால் படிச்சிரு. எஃபிஷியன்ட் டெஃபிஷியன்ட் இதுவும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பார்த்து. யூனிட் 7 யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நீ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே 5 மார்க் படிச்சிரு, கன்ஃபார்மாக வரும். டேரக்ட் 5 மார்க். ஸோ இதெல்லாமே 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்குறது தான். 30ஆவதும் சேர்த்து படித்து அது ஒன்று தானே விட்டுருக்கேன். யூனிட் 8ல் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீச் சார்ட்டஸ் பிரின்சிபல் கண்டிப்பாக கேட்பான். கேபிகேசி கண்டிப்பாக கேட்பான். வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்பான். கேபிகேசிலே புக்கின் இருக்குது, அது ரெண்டுமே இருக்குது. ரெண்டில் எதோ ஒன்று கேட்பான். அண்ட் கியூ வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் கேட்பான். ஸோ கெமிஸ்ட்ரியில் படிச்சுருங்க. 26 சேர்த்து படித்தாலும் அது முடிஞ்சு. யூனிட் 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 கேள்வியாவது படிக்க முடியலாம் படிங்க. அந்த ஐயூபேக் நேம் வந்து 38ஆவதுல ஃபஸ்ட்டு 6 மட்டும் படிங்க. 41 42 43 3 படித்தா சந்தோஷம். 42 43வது படிங்கன்னு சொல்லி ஒரு 50 மார்க்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். யூனிட் 12ல் இந்த 5 கொஷின் படித்தா நல்லது. பட் ஆனால் இந்த 3 கொஷினாவது படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு 5 மார்க் எழுத முடியும் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கேன். அவ்வளோதான்ப்பா. ஸோ பாஸ் பண்ணணும் சார், நான் பாஸ் பண்ணணும். மஞ்சள் கலர் எழுதுனா 50 மார்க் எடுக்கலான்ட்டிங்க. 50 மார்க் எடுக்கலான்னு. மஞ்சள் கலர் இல்லாமல் எல்லாமே படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 60 மார்க் எடுக்கலான்னு சொல்லிட்டீங்க 70க்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு பாஸ் மார்க் எடுத்து டீசெண்டாக 1 மார்க் வந்து ஒரு 13 புக் பேக். நீ 13 புக் பேக்குமே கரெக்டாகும். அப்போ மீதி உள்ள மார்க்கு நான் வந்து கொஸ்டின் ஆன்சரில் எடுக்கணும் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே எழுதியிருக்க கொஸ்டின்ஸ் படித்து இங்கிலீஷ் எழுதியிருக்கேன்னு கவலைப்படாத. இங்கே புக் பேக் நம்பர் நான் எழுதியிருக்கல, அதை வச்சு கம்பேர் பண்ணி உன் புக்கில் செக் பண்ணு, கண்டிப்பாக இருக்கும். யூனிட் 1ல் எம்பிரிக்கல் சம்ஸ் பார்த்துட்டு யூனிட் 2ல் இந்த 5 மார்க்ஸ் பார்க்காம போயிடாத. யூனிட் 3ல் வந்து 2 மார்க் நிறையா கொடுத்துருப்பேன். ஒரு 3 2 மார்க் ஃபஸ்ட் எடுத்தேன். பவுலிங் மெத்தட் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ஆலஜன் கண்டிப்பாக கேட்பாங்க. டயகனல் ரிலேஷன்ஷிப், மூளை விட்டம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஸோ இதுவும் கேட்பாங்க. பவுலிங் ஸ்கேல். ஸோ எல்லாமே கேட்குற கொஸ்டின் ஒரு படிச்சுட்டு பார்த்துட்டு போனால் போதும். நான் கொஞ்சம் தான் படிக்கிறேன் அவங்களுக்கு தான் இது. ஸோ இதுவுமே பார்த்துருங்க. 2 ட்ரெண்ட்ஸ் இன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. யூனிட் 4ல் ஆர்த்தோபேரா, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன், இந்த டிஃப்ரென்ஸ், டிரிட்டியம் ப்ரிப்பேர், யூஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், ஐசோடோப் அண்ட் நேம், இதெல்லாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸு. உட்காந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அதெல்லாம் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்துரு. அடுத்து யூனிட் 6ல் வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட், கன்ஃபார்ம் கொஸ்டின், டெஃபியூஷன் எஃபிஷியன், எல்லா லாவும் பார்த்துரு. லா அங்கேயே சொல்லிட்டல. அடுத்து யூனிட் 7ல் கிப்ஸ் ஃப்ரீ, இன்டர்னர்ஜி, டெல்டா டெல்டா இதெல்லாம் 5 மார்க். வேரியஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் 5 மார்க். ஹிஸ்ஸஸ் லா, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், லாட்டிஸ் எனர்ஜி, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் பார்த்தா சந்தோஷம். தேர்ட் லா இங்கே எழுதலை, பார்த்துக்கிட்டா சந்தோஷம். லாட்டிஸ் எனர்ஜி அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான்.
யூனிட் 8லேயே ஒரு 4 கொஸ்டின் தான். கேபிகேசி கண்டிப்பாக பார்த்து ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் பார்த்துரு, கேபிகேசி பார்த்துரு, கேபிகேசியிலே 2 இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துரு. வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீ சார்ட்டஸ் பிரின்சிபல் பார்க்காம போயிடாது. யூனிட் 11 இதையாவது பார்த்துட்டு போ. கேட்டசிவ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 பாயிண்ட், கிளாசிஃபிகேஷன் அந்த சார்ட் மட்டும் வரைஞ்சா போதும். ஹோமோலோகி சீரிஸ் 3 பாயிண்ட், பேப்பர் குரோமோட்டோகிராஃபினா என்ன, கேரிஸ் மெத்தட் 5 மார்க். 12th யூனிட்டில் இதெல்லாம் பார்த்துப்போம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பாஸ் இல்லை 50 45 கிட்ட 45லேருந்து 50 மார்க் எடுக்கலாம். சரி இதுலேயும் கம்மி பண்ணுங்கள் சார்னா என்னால் ஒன்றும் பண்ண கெமிஸ்ட்ரிங்க விளாட முடியாது, இதுதான் படிப்பேன். அது பப்ளிக் இல்லாதனால பசங்களுக்கு வந்து பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டாங்களா கரெக்டாக சொன்னாங்களா அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது, பாஸ் பண்ணால் போதும். சரி எதுக்கு சார் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு. பாஸ் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரியில் கணிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கொஸ்டின் பேப்பர் எடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பேன்னா டேரெக்டாக 10th கேட்குற மாதிரி கேட்க மாட்டேன், எல்லாம் ஏபிசி போட்டு தள்ளுவோம். நீங்கள் ஒரு 5 மார்க் கேட்டாங்கன்னா அது கூட ஒரு 2 மார்க் கேட்பேன், ஏபின்னு போட்டு கேட்போம். ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இதையாவது படிச்சுட்டு போனால் தான் உங்களால் முடியும். அப்படியும் முடியலையா, புக் பேக் 1 மார்க்கு, ஜஸ்ட் ஒரு 15லேருந்து 20 மார்க் எடுத்தால் போதும் சார். கரெக்டாக பாஸ் மார்க் எடுத்தால் போதும். புக் பேக் 1 மார்க்கு, எம்பிரிக்கல் சம்மு, சரியா. அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு யூனிட் 2 கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் 4 கொஸ்டின்ஸு, யூனிட் 6, 7, 8 கொஸ்டின்ஸ், இதையாவது பார்த்துட்டு போ. வேறு நான் என்ன சொல்கிறது, படிக்கக்கூடாதுன்னு முடிவில் நிறைய பேர் இருக்கீங்க. நான் யாரையும் தப்பாக சொல்லணும்னு விரும்பலை, பார்த்துக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு எல்லா விதமாகவும் சொல்லிச்சு. கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே போட மாட்டேறீங்க, அதான் வருத்தமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள்.